ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு சுரக்காய் ரெண்டை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அது செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு அரை அளவு நான் சுரக்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது தேங்காவும் பொட்டுக்கடலையும் அரைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எந்த ஒரு மிளகாத்தூளுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது சீரகம், பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 3 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாம் லைட்டாக வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அதை தான் வெங்காயத்து கூட சேர்த்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய், தட்டைப்பயிறு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றாமல் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய், அடுத்து கொத்தமல்லி, அடுத்ததாக 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறமேல் நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் நான் தட்டைப்பயிறு சேர்த்துட்டு அது கூட கட் பண்ண சுரக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கு ரெண்டும் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது குக்கரில் ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் தட்டைப்பயிரை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் எண்ணெயில் வெங்காயத்தை வறுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நீங்கள் எனக்கு 2 ஸ்பூன் போதும், அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வறுத்துட்டு நீங்கள் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி தட்டைப்பயிறு சுரக்காய் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேல் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது கடுகு போட்டுக்கிறேன், எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு. கடுகு நல்லா பொரியட்டுன்னு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட வரமிளகா கூட 2 கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய மசாலா, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பேஸ்ட்டை இதில் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். அடுத்தது புளி தண்ணியை நான் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தட்டைப்பயிறு சுரக்காய் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் சுரக்காயில் ரொம்ப நீர் காயும் அப்படிம்பாங்க. அதில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உடம்புல இருக்க சூட்டெல்லாமே ரொம்ப கம்மி பண்ணும். தட்டைப்பயிறு சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் நார் சத்து அப்படின்னு சொல்கிற ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் விட்டமின்ஸ் ஏ, சி இது ரொம்ப நிறையா இருக்குது இதில். அடுத்ததாக இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேல் நம்ம வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு சுரக்காய் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துருக்கிறேன். தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறனால குழம்பு நல்லா கொதிக்கிறப்போ நல்லா கெட்டியாயிரும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கலக்கி விட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுனாவே வந்துட்டு குழம்பு நம்மளோட தட்டைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். இதில வந்து நீங்க கொத்தமல்லி தழை தூவுறதோ, இல்ல கருவேப்பிலை தழை கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய தட்டைப்பயிறு சொரக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.